வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. நாட்டில் உரம், எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி நிலவரங்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவை இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 3 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையிலான இம்மாநாட்டில் ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் திரு டோஷிமிட்சு மோட்டோகி, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வோங், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். முன்னுரிமை துறைகளில் குவாட் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஏற்கனவே அமலாகி வரும் முன்முயற்சிகளின் முன்னேற்றம் குறித்தும் இவர்கள் விவாதிக்க உள்ளனர். பரஸ்பர அக்கறை உள்ள சர்வதேச பிரச்சனைகள் குறித்தும் விவாதங்கள் இடம்பெற உள்ளன. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய 4 நாடுகள் அடங்கிய குவாட் கூட்டமைப்பு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதில் முக்கிய அமைப்பாக மேம்பட்டு இருப்பதும் இக்கூட்டமைப்பின் நடப்பு தலைமை நாடு என்ற முறையில் நாளைய கூட்டத்தை இந்தியா நடத்துவதும் குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கிடையே இந்தியாவில் உரம், எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவை இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கியின் 37ஆம் ஆண்டு நிறுவன நாளையொட்டி மும்பையில் இன்று நடைபெற்ற விழாவில் அவர் பேசுகையில், உலக அளவிலான சவால்களை மீறி உள்நாட்டு வளர்ச்சியை பாதுகாக்க கவனமான கொள்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சிறுதொழில் துறைக்கான பல்வேறு முன்முயற்சிகளை நிதியமைச்சர் இவ்விழாவின் போது தொடக்கி வைத்தார். சிறு தொழில் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான இயந்திரங்களை சரியான சந்தை கட்டமைப்பு மூலம் சரியான விலையில் வாங்குவதற்கான இணையதளமும், பிராந்திய ஊரக வங்கிகளுடன் இணைந்து சிறுதொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவதற்கான இணையதளமும் இதில் அடங்கும். இது குறித்து கூடுதல் விவரங்கள். சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான நவீன தொழில்நுட்பங்கள் உரிய கடன் வசதியுடன் கிடைப்பதை உறுதிப்படுத்த புதிய முன்முயற்சிகளால் ஏதுவாகும் என்று சிட்பி விழாவில் பேசுகையில் நிதியமைச்சர் கூறினார். இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு மிக முக்கிய இடம் இருப்பதாகவும், வேலைவாய்ப்பு பெருக்கம் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சியில் இத்துறையினரின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிச்சயமற்ற உலக சூழலுக்கு இடையிலும் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாகவே இருப்பதாகவும், ஜிஎஸ்டி வசூல் அதிகரித்து வங்கித்துறையின் வாரா கடன்கள் குறைந்து வருவதுமே இதற்கு சான்றாகும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். அதே சமயம் மேற்காசிய நெருக்கடி காரணமாக எரிபொருள், உரம் மற்றும் அந்நிய செலவாணி நிலவரத்தில் நெருக்குதல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோளின்படி இத்தகைய ஆதாரங்களை சேமிப்பதற்கான முயற்சிகளில் உதவ வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே மேற்காசிய நிலவரங்கள் குறித்து பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா பேசுகையில், நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறினார். நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களின் மொத்த உற்பத்தி நாள் ஒன்றுக்கு 50,000 டன்னாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் வீட்டு உபயோகத்திற்கான 1,72,00,000 எல்பிஜி சிலிண்டர்களும் 24,000 டன் வர்த்தக எல்பிஜி எரிவாயுவும் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 5 கிலோ எல்பிஜி சிலிண்டர்களும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் பீதி அடிப்படையில் எரிபொருள் வாங்க தேவையில்லை என்றும், மாற்று எரிபொருளுக்கு மாற முயன்றால் போதுமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். செய்தியாளர் கூட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள். வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில், பிணக்கு பகுதிகளில் உள்ள இந்தியர்களை அந்தந்த நாடுகளுக்கான இந்திய தூதரகங்கள் தொடர்ச்சியான முறையில் தொடர்பு கொண்டு வருவதாக தெரிவித்தார். வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள இந்திய கடலோடிகளுக்கு தேவையான எல்லா உதவிகளும் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் உரங்களின் ஒட்டுமொத்த நிலவரம் திருப்திகரமாகவே உள்ளதாக உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா கூறினார். ஆண்டு முழுவதற்கும் 390 லட்சம் டன் உரங்கள் தேவைப்படும் என மதிப்பிட்டுள்ள நிலையில் தற்போது 200 லட்சம் டன் உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். உரங்கள் மற்றும் உர உற்பத்திக்கு தேவையான இடுபொருட்கள் போதிய அளவில் கிடைக்கிறதா என்பதை அமைச்சகம் தொடர்ச்சியான முறையில் மறு ஆய்வு செய்து நிலவரங்களை உரிய முறையில் நிர்வகித்து வருவதாக அவர் மேலும் கூறினார்.
புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இவ்வாண்டு மொத்தம் அறிவிக்கப்பட்ட 131 பத்ம விருதுகளில் 66 விருதுகள் இன்றைய முதல்கட்ட விழாவின் போது வழங்கப்பட்டன. 2 பத்ம விபூஷன் விருதுகள், 6 பத்ம பூஷன் விருதுகள் மற்றும் 58 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். எஞ்சியுள்ள விருதுகள் பின்னொரு நாளில் 2ஆம் கட்ட விருது விழாவின் போது வழங்கப்படும். இவ்வாண்டு பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 19 பேர் பெண்கள் என்பதும் 16 பேருக்கு மரணத்துக்கு பிந்தைய விதத்தில் விருதுகள் வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduwai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் கடும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய வழக்குகளை துரிதப்படுத்துவது குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு உத்தரவிட்டார். குற்றங்களை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வை அதிகரிக்கவும் அவர் வலியுறுத்தினார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் நாளை நடைபெற உள்ள நிலையில் இது குறித்தும் தமிழக முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. சம்பவம் நிகழ்ந்த 26வது நாளிலேயே தீர்ப்பு வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் திரு SP வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக அணியைச் சேர்ந்த 3 MLAக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்ற திருமதி மரகதம், பெருந்துறை தொகுதியில் வெற்றி பெற்ற திரு ஜெயக்குமார், தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற திருமதி சத்யபாமா ஆகியோர் இம்மூவர். இவர்களின் ராஜினாமாவை தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் அஇஅதிமுகவின் வலு 47லிருந்து 44ஆக குறைந்துள்ளது. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியின் வலுவும் திரு SP வேலுமணி தலைமையிலான அணியின் வலுவும் ஒரே அளவில் 22ஆக உள்ளது. தமிழக அரசு வரும் ஜூன் முதல் வார கோடை வெயில் நிலவரம் குறித்து வானிலை ஆய்வு மையத்திடம் அறிக்கை கேட்டுள்ளதாகவும், இந்த அறிக்கை அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மாணவர்களுக்கான எந்த ஒரு திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் கூறினார். போக்சோ சட்டம் குறித்து அதிக அளவில் பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் மேலும் கூறினார். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று சென்னையில் ஒலிம்பிக் ஆர்வமுள்ள 2 விளையாட்டு வீரர்களுக்கு 5,80,000 ரூபாய் காசோலை வழங்கினார். திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு அரங்கங்கள், பயிற்சி கூடங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 31ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. IPL கிரிக்கெட்டில் தரம்சாலாவில் நாளை நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு, குஜராத் அணிகள் மோத உள்ளன. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். நாளைய போட்டியில் தோல்வியடையும் அணிக்கு 2வது குவாலிஃபயர் போட்டியில் மற்றொரு வாய்ப்பு கிடைக்கும். நியூ சண்டிகரில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள எலிமினேட்டர் போட்டியில் ஹைதராபாத், ராஜஸ்தான் அணிகள் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. நாட்டில் உரம், எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி நிலவரங்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவை இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்.
தமிழகத்தில் கடும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 3 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.